தெலுங்கு பிக் பாஸ் நடிகைக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் அழைப்பான். பட வாய்ப்பு வேணும்னா பண்ண வீட்டு பக்கம் வந்துட்டு போமா அப்படின்னு அழைப்பு விடுத்திருக்காராம் அந்த ஊர் பிரபலம். என்னது டோலிவுட்லயும் காஸ்டிங் கவுச்சானு தானே யோசிக்கிறீங்க? டீட்டெயிலா சொல்றேன் கேளுங்க. காஸ்டிங் கவுச் மோலிவுட், கோலிவுட், டோலிவுட்னு எல்லா பக்கத்துலையும் பெரிய பிரளயத்தையே உருவாக்கின ஒரு விஷயம். மிகப்பெரிய நடிகைகள் எல்லாருமே பல முக்கிய புள்ளிகளோட பாலியல் பக்கங்களை பயமே இல்லாமல் வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டினாங்க. அது மட்டும் இல்லை, பட வாய்ப்பு வேணும்னா அந்த நடிகரோட அப்படி இருக்கணும், இந்த பிரபலத்தோட இப்படி இருக்கணும் அப்படின்னு நடிகைகள் தங்களுக்கு நடந்த கசப்பான சம்பவங்களை கட்டுக்கட்டா அவுத்து விட்டாங்க. இந்திய சினிமா வட்டாரங்களில் இந்த மாதிரி சம்பவம் அடிக்கடி நடந்து புயலை கிளப்பும் போது பல முன்னணி நடிகைகளும் முன்னாடி நடித்த நடிகைகளும் எங்களுக்கும் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு, நாங்களும் இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிருக்கோம் அப்படின்னு இப்போ சமீபத்து இன்டர்வியூகள்லாம் அவங்க பேட்டி கொடுக்கறது சகஜமாக நம்மளால் பார்க்க முடியுது. அப்படித்தான் இந்த இளம் நடிகையும் தனக்கு வந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அழைப்பை பற்றி பேசி டோலிவுட் சினிமாவையே அதிர வச்சிருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல கலக்கலா போஸ்ட் கொடுக்குற இவங்க தான் தெலுங்கு சினிமாவையே அதிர வச்ச அந்த இளம் நடிகை. அம்மணியோட பேரு கிரக் சீதா. வெறும் 26 வயசே ஆன இவங்க தெலுங்கு பிக் பாஸ் சீசன் 8ல் கலந்துக்கிட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. தெலுங்கு சினிமாவில் சில படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, மாடலிங், ஃபோட்டோ ஷூட், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்னு அம்மணி ரொம்ப பிஸி. ஒரு 1,60,000க்கும் மேற்பட்ட ஃபாலோவர்கள் இவங்களை பின்தொடர்ந்து வராங்க இன்ஸ்டாகிராமில். இவ்வளோ பிஸியாக இருக்கும்போது தான் அம்மணிக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. அது யாருன்னு பார்த்தா டோலிவுட்டில் இருக்கிற மிகப்பெரிய பிரபலத்தோட ஃபோன் காலாம். எடுத்த எடுப்புலையே தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்ட அந்த பிரபலம், அந்த மாதிரி ஒரு பட வாய்ப்பு வருது, முக்கிய ரோலில் ஒன்று நடிக்க வைக்கிறோம், அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வீட்டுக்கு ஒரு முறை வந்துட்டு போயிடுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதிலிருந்தே தெரிய வேணாமா அது அட்ஜஸ்ட்மெண்ட் அழைப்பு தான்னு. அதுக்கு இந்த நடிகையும் இல்லை என் திறமைக்கு தான் வாய்ப்பு வேணும், இந்த மாதிரி வேலைலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஆனால் அந்த பிரபலமோ விடாமல், மா ₹1 ₹2 இல்லைம்மா, நீ ஒன்றும் சும்மா வர வேணாமா, நான் உனக்கு 25 லட்ச ரூபா தரேன், நீ மட்டும் இந்த பண்ண வீட்டு பக்கம் அப்படி ஒரு 8 வந்துட்டு போ, உனக்கு பட வாய்ப்பு பணம் எல்லாமே கிடைக்குன்னு ரொம்ப கம்பல் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அழைப்புகளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்காத கிரக் சீதா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் என் திறமையை நம்பி மட்டும்தான் சினிமாக்குள்ளே வந்தேன், அதனால எனக்கு வாய்ப்பு கிடைச்சா போதும், இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் எனக்கு பட வாய்ப்பு வரணும், அது மூலமாக நான் பெரிய நடிகை ஆகணும்லாம் எந்த அவசியமே கிடையாது, உங்கள் வாய்ப்பு வேணாம், பண்ண வீடு வேணாம், பணமும் வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த பிரபலத்தோட ஃபோனை அப்ரூவ்டாக கட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த படம் எடுக்கிற எல்லா புண்ணியவான்களுக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் நடிகைகளை தேர்ந்தெடுக்கும் போது அவங்க திறமையை மட்டும் பார்த்து தேர்ந்தெடுங்க. அதை விட்டுட்டு பண்ண வீட்டு கூப்பிட்றேன், கெஸ்ட் ஹவுஸு கூப்பிட்றேன்னெலாம் கூப்பிட்டு வேறு மாதிரி திறமையை காட்ட சொல்லியெல்லாம் நீங்கள் வாய்ப்பு கொடுக்காதீங்க அப்படின்னு எல்லாரையும் எச்சரிச்சிருக்காங்க நடிகை கிரக் சீதா. நடிகை கிரக் சீதாவோட இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அழைப்பு விவகாரம் தான் இப்போ டோலிவுட் முழுதும் பேசுபொருளாக மாறி இருக்கு. அதாவது இன்ஸ்டாகிராமில் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு சம்பாதிக்கிற இன்ஸ்டா குயின்களுக்கு மத்தியில் இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட்டையே உதறி தள்ளி தடாலடியாக பேசின நம்ம கிரக் சீதா உண்மையிலே கிரேட் சீதா தான். சரி நேயர்களே, இத்தோட கடையை சாத்திட்டு கிளம்புறேன். மீண்டும் ஒரு கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரையும் டாடா பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் அருண் பாண்டியன்.